இல்லறம் இனிய அறம், கடவுள் தந்த இனிய வரம், அனைத்திலும் அதுவே நல்லறம். நல்லறம் காட்டிய துறவியும் நல்லறிவு கூட்டிய ஞானியரும் இல்லறம் நல்லறம் என்றனரே, நல் இல்லறத்தான் இறைவனையே வேண்டினரே என்று இல்லறமே நல்லறம் என்ற தலைப்புக்குள் நுழைகின்றேன். தாருங்கள் உங்கள் காதுகளை. இல்லறத்தில் வாழ்பவன் என்று சொல்லப்படுபவன் அறத்தின் இயல்பையுடைய ஒவ்வொருவருக்கும் சிறந்த துணையுமாவான் என்பது திண்ணம். ஆம், அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது. அதிலும் பெரிது இல்லற நல்லற நல்வாழ்வை பெற்று நல்லறம் செய்தல் அல்லவா? ஆம், இல்வாழ்க்கை எல்லா அறங்களையும் செய்யும் நிலையை தருவதனால் இல்லறம் என்று போற்றப்படுகின்றது. அதனால்தான் அறங்களை கூற வந்த வள்ளுவன் இல்வாழ்வை முதல் அதிகாரமாக வைத்து அறவழியில் இல்வாழ்வை நடத்துவதை விட மேலான அறம் வேறு எதுவும் இல்லை என்று கூறுவதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. மாறாக பிறர் பழி சுமக்காது அறவழியில் பொருளீட்டி அதன் மூலம் பகுத்துண்டு வாழ்வதே சிறந்த அறம் என்கின்றார். அது மட்டுமல்ல, பிற உயிர்களிடத்தில் அன்பும் இல்லாதவருக்கு கொடுக்கும் அறமும் பெற்று வாழ்வதே பயனுள்ள இல்வாழ்க்கை என்று நான் உறுதியாக முன்மொழிகின்றேன். ஒருவன் தானும் அறநெறியில் வாழ்ந்து மற்றவரையும் அறவழியில் வாழ வைக்கும் இல்வாழ்க்கை தவ வாழ்வை விட அதியுன்னத வாழ்க்கையாகவே போற்றப்படுகின்றது. அது மட்டுமா, துறவரத்தில் இருப்போர், ஆதரவற்றோர், பசியால் வாடுவோர் போன்றோருக்கு இல்லறத்தார் என்பவனே சிறந்த துணையுமாவான். மேலும் முன்னோர்கள், குடும்பத்தார்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் போற்றுவது இல்லறத்தானின் தலையாய கடமையாகும். இதனால் தான் இல்லறத்தான் என்பவன் மற்ற யாவரிலும் பார்க்க மேம்பட்டவனாக கருதப்படுகின்றான். தானத்தில் சிறந்தது அன்னதானம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பதற்கிணங்க அன்னதானம் வழங்கி அறநெறியில் நின்று இறைவனடி சேர்ந்த அடியார்கள் ஆயிரம் ஆயிரம். ஆம், 63 நாயன்மார்களில் பெரும்பாலானோர் உணவு கொடுத்து புண்ணியம் தேடி இறைவனடி எய்தினர். எனவே இல்லறத்தில் வாழ்பவனும் இல்லறத்திலிருந்தே நல்லறம் செய்வதால் இறைவனடி சேர்ந்தவன் என்பதை நான் ஆணித்தரமாக அடித்துக் கூறுகின்றேன். சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பாரிய பொறுப்பும் இல்லறத்தானையே சாரும். வேதம், மனஸ்ருதி என்பவை கிணங்க வாழ்க்கையில் 4 படிநிலைகளான பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4 படிநிலைகளிலும் உள்ள அனைவருக்கும் இல்லறத்தான் ஆற்ற வேண்டிய பொறுப்புகள் அறத்தின் பாற்பட்டன. வேண்டின் உண்டாக துறக்க, துறந்த பின் ஈண்டு இயற்பால் பல. ஆகவே சங்க காலத்திலும் திருமணம் செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இல்லறத்தில் வாழ்வதே வாழ்க்கை நெறியாக இருந்தது. அது மாத்திரமன்றி இல்லறத்தில் இருந்தே நல்லறம் நடத்துவதாகவும் கூறப்படுகின்றது. ஏனைய 3 நிலைகளை விட இல்லறமே சிறந்தது என்பது வள்ளுவனின் ஆணித்தரமான கருத்தாகும் என்பதோடு மட்டும் அவர் நின்றுவிடவில்லை. இல்வாழ்க்கை வாழ்பவன் என்று சொல்லப்படுபவன் வேறு வழியில் வாழ முயல்பவர்களை விட சிறந்தவர்கள் என்று அழுத்தமாக கூறி நிற்கின்றார். வாழ்க்கையில் கணவரும் மனைவியும் கருத்தொருமித்து அன்போடு வாழ்வதும், அவர்கள் இருவரும் தம் குழந்தைகள் மற்றும் உற்றார் உறவினர் அனைவரோடும் அன்போடும் பண்போடும் வாழ்வதும் இல்லறத்தின் பண்பாகும். அது மட்டுமல்ல, இல்வாழ்வான் என்பவன் விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நன்றியறிதல், அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, புறனில் விளையாமை, அழுக்காராமை, வெகாமை, புறங்கூறாமை, தீவினையச்சம், ஒப்புரவறிதல், ஈகை, புலால் மறுத்தல், கள்ளாமை, வாய்மை, இன்னா செய்யாமை, கொள்ளாமை ஆகிய அத்தனை அறங்களையும் கடைப்பிடித்து வாழ்பவர்களேயானால் அந்த அறங்களினால் வரும் பயன்களையும் அவர்கள் அடைவார்கள் என்பது சர்வ நிச்சயமான உண்மையாகும். ஆகவே எல்லா அறங்களை விட சிறந்த அறம் இல்லறம். இல்லறத்தில் இருந்து கொண்டே நல்லறத்தை நாடலாம் என்பது திண்ணம். இல்லறத்தினூடே இறை இன்பம் பெறுவோம் என்று கூறி
விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.